எபிசோட் 1 பார்ட் 2ல இந்த கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே 6 மேல் கண்டஸ்டன்ஸோட வீடியோஸ் போட்டு காட்டுறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, அந்த வீடியோஸில் அவங்க ஃபேஸை காமிக்கல, டார்க்னஸில் தான் காட்டுறாங்க, வாய்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராஜா ருத்ரகுடி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கும் பயப்பட மாட்டேன், நின்று ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அடுத்ததாக தேஜஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு கிரேட் லிசனர் அண்ட் ஃபுல்லாக நான் அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் தான் பேசுவேன், நான் ஃபுல்லாக அனிமல் லவர் அப்படிங்கிறாரு. இவர் ஏதோ அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர் போல இருக்குது, அதனால் யூஎஸ் ஆக்சென்ட்லேயே பேசிக்கிறாரு. தேர்டாக வந்து அபித்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் என்னன்னா ஒரு கிக் பாக்ஸர் போல இருக்குது, அவருக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாலாவது வெக்கே, அந்த வெக்கே வந்து ஒரு குக்கிங் லெஜண்ட் போல இருக்கு, நல்லா குக் பண்ணுவாராம், குக்கிங்கில் நான் கில்லி அப்படிங்கிறாரு. அப்புறம் எனக்கு சாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம், ரொம்ப எப்போ பார்த்தாலுமே ஃபன்னாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் கிட்டார் கீபோர்டு எல்லாமே வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக அசீம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி, ஹானஸ்டி, கம்யூனிகேஷன் இது எல்லாமே வேணும், நான் அந்த ஷோவே தலைக்கீழ திருப்பி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த கேர்ள்ஸ் கிட்டலாம் நீங்கள் எல்லாரையும் ஒரு மேல் கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணணும். இப்போ வாய்ஸ் மட்டும் தானே கேட்டிருக்காங்க, ஃபேஸ் பார்க்காம வாய்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு மேல் கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணி அவங்க கூட டேட் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜா ருத்ரகடியை 2 பொண்ணுங்க சூஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம்னா பிரியங்கா ரோத்தும் ஈடனும், 2 பேருக்குமே அவரை பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்புறம் வெக்கையை வந்து மோனிஷா சூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குக்கிங் நல்லா தெரியும் சொல்கிறாங்களா, ஸோ சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக டேட் போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தினேஷை வந்து வீணா சூஸ் பண்ணுறாங்க. வீணா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீணாக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு ஆசை, ஏன்னா வீணா வந்து அன்றைக்கே அழுதுட்டு தான் இருந்தாங்க. அப்புறமா அசீமை வந்து நேஹா அண்ட் சிந்தூரி 2 பேருமே சூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவர் கூட பேசணும் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.